வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்த இந்த டெல்லி மசோதா இருக்குல்ல, இது 2 அவைகளையே நிறைவேற்றப்பட்டிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டிற்கு கவர்னரும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த மனுஷன் அப்போ சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடிச்சுக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மக்களால் தேர்வு பண்ணப்பட்ட ஒரு அதிகாரம் அப்படின்றது மாநில அரசின் வசம் இருக்கும். அப்பேற்பட்ட அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி எதுக்காக மத்திய அரசு கவர்னரை கொண்டு வராங்க? இந்த ஒரு விமர்சனம் இப்போ வரைக்கும் பேசுபொருளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த பேசுபொருள் டெல்லியவும் விட்டு வைக்கலைங்க. டெல்லி ஆக்சுவலாக ஒரு யூனியன் பிரதேசம். இந்த யூனியன் பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மாநில அரசு இருக்குல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசோட அதிகாரத்தை காட்டிலும் ஒரு படி மேலே மத்திய அரசோட அதிகாரம் இருக்கும். இதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், டெல்லியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட வசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாநில அரசின் வசம் கிடையாது, மத்திய அரசோட வசம். இது மாதிரி முக்கியமான சில துறைகள் அவங்க வசம் இருக்கும். மத்திய அரசு டைரெக்டாக உள்ள இன்வால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வர முடியாதுங்க. ஆளுநர்னு ஒருத்தவங்களை வச்சுருப்பாங்க. அந்த ஆளுநர் மூலமாக தான் மத்திய அரசு எல்லா விஷயங்களையும் அந்த மாநிலத்துக்குள்ளே பண்ணுவாங்க. இப்பேற்பட்ட ஆளுநருக்கும் டெல்லி சிஎம் இருக்கார்ல அரவிந்த் கெஜ்ரிவால், அவருக்கும் இடையில தான் ஒரு பெரிய மோதல் சமீப காலமாக போயிட்டே இருந்துச்சு. இந்த யூனியன் டெரிட்டரியில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கினார். ஏன்ப்பா அப்படிலாம் இல்லை பண்ணி சொல்லக்கூடாதுப்பா, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த துணைநிலை ஆளுநர் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கினார். இதனால தான் பிரச்சனை அங்கே பெருசாக மாறுச்சு. இந்த பிரச்சனை ஒரு கட்டம் எங்கே போய் நின்றுடுச்சுன்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இது போல் குடிமை பணி செய்வாங்கள்ல, இந்த சிவில் சர்வீஸ்க்கான ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அப்பேற்பட்ட அதிகாரிகளை யார் நியமிக்கிறது? இந்த ஒரு கேள்வியில் வந்து முடியுதுங்க. ஆளுநர் நீங்களா, இல்லைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க நாங்களா, மாநில அரசு சிஎம்மாக இருக்க நானா அப்படின்ட்டு அந்த மாநில ஆளுநர் இருக்கார் பாருங்க, இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்க போயிட்டு முட்டிக்கிச்சு 2 பேருக்கும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கெஜ்ரிவால் போயிட்டாருங்க. ஏன்னா அரசு இயந்திரம் அப்படின்றது திறம்பட செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அவங்க சர்வீஸை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அரசியல்வாதிகள் நிலச்சில அதே இடத்துல அதே சீட்டில் இருக்க போகிறதில்ல, தேர்தல் வந்து ரிசல்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அரசு இயந்திரம் அப்படின்றது முழுக்க நம்பி இருக்கிறது அந்த அரசு அதிகாரிகளை நம்பி தான். அப்படி இருக்கிறப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அவங்க தான் பிரதானம் இந்த ஒரு விஷயத்தில். அவங்கள நியமிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய போட்டி. அந்த போட்டி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டோட கதவுகளை வரைக்கும் கெஜ்ரிவால் அவர்கள் தட்ட போயிட்டார். ஆனால் அந்த ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் தாங்க திடீர் ட்விஸ்ட் ஒன்று அரங்கேறுது. நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வராங்க மத்திய அரசு. அந்த மசோதாவுக்கு பேர் த கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் பில் 2023. எதுக்காகப்பான்னு கேட்குறீங்களா? இந்த குடிமை பணி சார்ந்த அதிகாரிகளை யாரை நியமிக்கிறது டெல்லியில், இது சார்ந்த அந்த போட்டி வலுத்துச்சு சொன்ன பார்த்தீங்களா, இதில் மத்திய அரசின் கைதான் ஓங்கி இருக்கணும், நாங்கள் தான் அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்றத வலியுறுத்துவதற்கான மசோதா தான் இது. அமெண்ட்மெண்ட் பில்னா திருத்தம்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ மசோதாவாக இருக்கிறது, அதுக்கப்புறம் 2 அவைகளும் நிறைவேறணும், மக்களவை மாநிலங்களவையில். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பிற்பாடு அது சட்டமாக மாறும். ஸோ இந்த மசோதா தான் முதற்கட்டமாக மக்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆப்வியஸ்லி லோக்சபாவில் ஆளும் தரப்புக்கு தான் உறுப்பினர்கள் அதிகம். ஸோ அங்கே அவங்க எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அவங்க நினச்சது நடக்கும், நிறைவேறிடும். இதே மாதிரி தான் இந்த மசோதாவையும் அவங்க கொண்டு வந்தாங்க, நிறைவேறிடுச்சு மக்களவையில். ஆனால் ராஜ்யசபா இருக்கல, மாநிலங்களவை, அந்த இடத்துலையும் இந்த மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு திரும்ப நிறைவேற்றப்படணும். இப்படி 2 அவைகளும் நிறைவேற்றப்படணும். ஒன்றுத்தில் தோத்தா கூட அந்த மசோதா செல்லுபடி ஆகாது. ஸோ இதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம லோக்சபாவில் விட்டுட்டோம், ராஜ்யசபாவில் விட்டுறக்கூடாது, எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சானா கண்டிப்பாக இந்த மசோதா நம்ம வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரதான எதிர்கட்சிகள் இருக்குல்ல, எம்பிஸ் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்டலாம் போயிட்டு கெஜ்ரிவால் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல் ராஜ்யசபாவில் மசோதா வரும், எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இட் மீன்ஸ் அந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்க ஆரம்பித்தார். இதில் ஒரு அரசியல் சித்து விளையாட்டு ஒன்று நடந்துச்சுங்க. என்னன்னா, கெஜ்ரிவால் இப்படி எல்லார்கிட்டையும் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காரா, அந்த டைமில் காங்கிரஸ் மட்டும் அவனோட நிலைப்பாடை தெரிவிக்காமையே இருந்தாங்க, அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலும் பொறுத்து பார்த்தாரு. ஒரு கடத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். இது போல் காங்கிரஸ் மட்டும் தங்களோட நிலைப்பாடு என்ன, இட் மீன்ஸ் மசோதாவுக்கு ஆதரவாக இருக்கீங்களா இல்லை எதிராக இருக்கீங்களா, இப்படின்ற உங்கள் நிலைப்பாடை நீங்கள் தெரிவிக்கல அப்படின்னா இந்த எதிர்கட்சிகளோட கூட்டம் இருக்குல்ல, காங்கிரஸ் தலைமையில் கூடுற கூட்டம், அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வெளிப்படையாக அறிவிச்சாங்க, இல்லைங்க நாங்கள் வரோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ராஜ்யசபாவில் இந்த மசோதாவை எதிர்த்து நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்ட்டு காங்கிரஸ் உறுதிமொழி அளிச்சுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கடந்த வாரம் என்ன ஆகுது, லோக்சபாவில் அந்த குறிப்பிட்ட மசோதாக்களை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ ராஜ்யசபா
இப்போ நடந்திருக்க விஷயம் இதெல்லாம் ராஜ்யசபாவில் இந்த மசோதா விவாதத்துக்கு வருது. ஒட்டுமொத்த நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, குறிப்பாக டெல்லி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மசோதா சார்ந்த இந்த விவாதம் இருக்குல்ல, அது அப்படியே மைல்டாக ஆரம்பிச்சதுங்க. இந்த அவைக்கு சற்றும் எதிர்பாராமல் ஒருத்தர் வந்தார்னு சொல்கிறதா இருந்தால் மன்மோகன் சிங் அவர்கள், நம்ம நாட்டோட முன்னாள் பிரதமர். அவரால் நடக்க முடியாது, உங்களுக்கே தெரியும், வயது மூப்பு காரணமாக அவர் உடம்புல சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த மனுஷன் இருந்தாலும் இந்த ஒரு முக்கியமான மசோதா இருக்குல்ல, இதை சார்ந்து தான் போய் நேரில் இருக்கணும் அந்த அவையில்னு சொல்லிட்டு வீல் சேரில் வந்தாருங்க. ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்க எம்பிஸ் மட்டும் இல்லை, இந்திய மக்களே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, என்ன மனுஷன் பாய்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் இந்த மனுஷனை நல்லா தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவோட தலை சிறந்த பொருளாதார வல்லுநர்னா அந்த பட்டியலை பேர் இந்த மனுஷன்தான். இவர் சைலண்ட்டாக இருக்கார், காங்கிரஸ் தலைமையிடம் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார், அது இதுன்னு 1008 விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பொருளாதாரம் சார்ந்த முடிவெடுக்கிறதுல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. உலக நாடுகளே, பல நாடுகளே பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படி வெயிட்டாக தலை தூக்கி நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவர் தான். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் மன்மோகன் சிங் அவர்கள். அந்த மனுஷன் வீல் சேரில் வந்ததெல்லாம் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க இது எப்பேற்பட்ட முக்கியமான மசோதான்னு சொல்லிட்டு. இந்த சூட்டோட சூடா அப்படியே அனல் பறக்க ஆரம்பிச்சது விவாதத்தில். திருச்சி சிவா அவர்கள் இந்த ஒரு மசோதா சார்ந்து என்ன சொன்னார்னா, இந்திய ஜனநாயகத்தோட ஆன்மாவையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு இந்த மசோதா இருக்குன்னு கடுமையாக சாடினார். The last house is burning. The person sleeping in the first house will not sleep. He will go, run and put out the fire with the fire brigade. Yes, it is not only to help him, sir, but to safeguard his own self. If it is not put out, that fire will slowly come and at last it will affect them. So it has to be thought over. Sir, all these years, we have preserved our independence. We have preserved our democracy. Sir, often you used to say, sir, very proudly, India, the largest democracy in the world. Yes, sir. The largest democracy now is in peril. Why so many charges against the state governments? No state government is able to function on its own. It's not able to enact a law. If something is passed in an assembly, it is not endorsed by the governor. So they are not able to serve the people's needs. Only they know what the people need. That's why the state governments have been formed. But now that either the union government encourages or through the governor, it is trying to obstruct. Sir, all these things have to be kept in mind. Again, I say, all the reservations and contentions we have raised are not with a partisan mood, sir, but it has to be justified. Why all these things have been done? Why all the powers have been taken from a state government? Why the chief ministership has been reduced to the level of, sorry to say the word, rubber stamp, and more or less, everything is redundant, sir. What is the big idea of getting along? Sir, let me conclude, sir. I've already told them once, now that, not in any other manner. In the democratic process, one day they will be out of power. And every day they will be lamenting and regretting for all those laws they have enacted. It is not far behind, sir. 2024, the India Alliance will win. We will be there. And sir, we will restore Delhi its autonomy. Thank you very much. ஸ்க்ரீனில் இவரை பார்த்ததுமே பல பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. ஏப்பா, இவர் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தானே, இவர் என்னப்பா பார்லிமெண்ட்டில் இருக்காருன்னு சில பேர் கேட்கலாம். அப்டேட் தெரியாதவங்கள சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எம்பி ரஞ்சன் கோகாய் அவர்கள் எம்பியான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவர் இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு நியமன எம்பி பதவி வழங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த பதவியின் காரணமாக தான் ரஞ்சன் கோகாய் அவையில் கலந்துக்கிட்டு இந்த விவாதத்தில் பேசினாருங்க. இந்த மனுஷன் முழுக்க முழுக்க இந்த டெல்லி மசோதா இருக்குல்ல, இதுக்கு ஆதரவாக தான் பேசினார். இட் மீன்ஸ் மத்திய அரசுக்கு ஆதரவாக தான் இவர் முழுக்க முழுக்க பேசியிருந்தார். என்னதான் ஒரு கோர்ட்டில் தலைமை நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்திருந்தாலும் விவாதம்னு வந்ததுக்கப்புறம் எல்லா எம்பிஸில் அவரும் ஒரு எம்பி தான். ஆக்சுவலாக இந்த விவாதத்தின் அப்போ இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இருக்காங்களே, அவரும் அவையில் இருந்தாருங்க. ஏன்னா அவரும் நியமன எம்பி, புரிஞ்சிருக்கும் நம்புறவங்களுக்கு. எப்படி நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க முக்கியமான எம்பிஸ் அவங்க இவங்கன்னு பல பேரும் அவைக்கு வந்திருந்தாங்க இந்த முக்கியமான மசோதா நிகழ்வு சார்ந்து. ரஞ்சன் கோகாய் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் இப்போ நீங்களே கேளுங்க. In any case, Honorable Chairman sir, what the bill provides is diluted form of what
federalism because it's a union territory, not a full-fledged state. Therefore, what you have is a diluted form, a asymmetrical form of federalism. And the third thing is, does it violate any other part of the Constitution? To me, the bill is correct, right? My conscience tells me to do something, I'll do it. But if somebody disagrees, his conscience must be left free. Thank you. I am honored. I am privileged. அடுத்தபடியா முன்னாள் மத்திய நிதியமைச்சராக இருந்த எம்பி ப சிதம்பரம் அவர்கள் இவர் என்ன சொன்னார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் டெல்லியோட அரசு, மாநில அரசு. அப்பேற்பட்ட இந்த விஷயத்தில் மத்திய அரசு எப்படிங்க உள்ளே வரலாம்? இங்கே நடக்கிறது, நாடாளுமன்றத்துக்குள்ளே நடக்கிறது எல்லாத்தையுமே டிவி சேனல்ஸ்லையும் யூடியூப் சேனல்ஸ்லையும் டெல்லி மக்களே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ மக்களுக்கே தெரியும் உண்மை என்னன்றது, இதில் எது நியாயன்றது அவங்களுக்கே புரியும்னு இவரே கொஞ்சம் ஆதங்கமாக பேசியிருந்தார். Please remember, we always talk about breakdown of the Constitution of India, breakdown of constitutional governance. Article 355, 356 speaks about breakdown of the constitutional machinery. What are we doing today? We are breaking the constitutional machinery by passing this bill. By passing this bill, by passing this bill, we are breaking the constitutional machinery as envisaged. We broke it on 5th of August 2019 in Kashmir, divided a state into 2 union territories, and sending a chill in the spines of every state that any state can be broken into union territories. What are we doing today? We are breaking the constitutional machinery. Sir, Honorable member, let me end by saying, while I endorse whatever my good friend Dr. Singhvi said about the constitutionality, and there is another forum which will argue, please remember, you have no constitutional authority to pass this bill, be that as it may. You have not even a moral authority to pass this bill. Yes. The treasury benches, when did they last win an election in Delhi? 15 years Mrs. Sheila Dikshit was chief minister. I think there were 2 or 3 lieutenant governors. Please 1 minute. conclude. 2 or 3 lieutenant governors, and I was home minister for a while. Never once did the present present arrangement come in the way of Mrs. Sheila Dikshit functioning as perhaps one of the best chief ministers of this country. Shri Mahesh Jethmalani. Just one minute. I asked you before I started, you said 10 minutes, therefore I'm speaking. It's not 10 minutes yet. It's 9 minutes. It's 9 minutes. It's 9 minutes. You said if I... Sir, Now, my problem is that everyone needs support of Jairam. When did the BJP last win an election? They won an election before 1998. 1998 to 15 years, Congress government was there. And after 2013, it's the AAP government. You won an election 25 years ago. What moral rights have you to speak for the people of Delhi and say this is what the people of Delhi want? This is not what the people of Delhi want. This bill must be rejected. இந்த விவாதங்கள்லாம் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடந்துச்சுங்க. எதிர்பார்ப்புக்குரிய இந்த ஓட்டெடுப்பில் கிட்டத்தட்ட 131 எம்பிஸ் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டளித்தாங்க. 102 ஓட்டுகள் மட்டும்தான் எதிராக விழுந்துச்சு. அவ்வளோதான், மசோதா நிறைவேறிடுச்சு. இந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணியும் அந்த மசோதா நிறைவேறதை தடுக்க முடியாமல் போயிடுச்சுல. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலால் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் விட்டாருங்க. என்ன சொன்னார்? ஆம் ஆத்மிக்கு எதிராக பாஜக 4 தேர்தல்களில் தோல்வியை சந்திச்சிருக்கு. இதனால தான் அவங்க பின்வாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த மசோதா. மசோதா நிறைவேறின இந்த நாள் இந்திய ஜனநாயகத்தோட கருப்பு நாளாக நான் பார்க்குறேன். இது டெல்லி மக்களோட வாக்குரிமை இருக்குல்ல, இதை அவமதிக்கிற ஒரு செயல்னு இந்த மனுஷன் ஆதங்கத்தை பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் மோரோவர் தனக்கு ஆதரவளித்த எதிர்கட்சியினர்களாக இருக்காங்களே அவங்களுக்கு நன்றினும் அந்த கர்ட்டசியும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலாக இந்த விவகாரம் இதோட முடிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சார்பாக இந்த விஷயம் மாறுறதுக்கு. அது என்னன்னா, இந்த டெல்லியில்
நாடாளுமன்ற அதிகாரம் எந்த அளவுக்கா இருக்கு, இதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அவங்க அரசியலமைப்பு அமர்வு ஒன்று தான் அமைச்சிருக்காங்க. இந்த அமர்வு இன்னும் தீர்ப்பு வழங்கலை. அந்த தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் இந்த மசோதா இருக்குல்ல, இது சார்ந்த இறுதிக்கட்ட முடிவு என்னன்றது. ஆனால் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அவைகளையும் மசோதா நிறைவேறிடுச்சு. ஸோ குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா அந்த மசோதா சட்டமாக மாறிடும். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப குறைவான காலகட்டம் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 2 ஒரே நேரத்தில் நடந்துச்சுன்னா ரைட்டு, ஆனால் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடின்னு போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடிவெடுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நாடாளுமன்றத்தில் இந்த விஷயங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் இதை சார்ந்த விவாதம் ஆரம்பிச்சிருந்துச்சுங்க. அப்போ டிஆர் பாலு அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொன்னார், இந்த அவைக்கு பிரதமர் மோடி அவர்களை நேரில் வரவழைக்கணுன்றதா எங்களோட எண்ணமே. ஸோ தீமைகளை அழிக்கணும் அப்படின்ற எங்களோட நோக்கத்தின் காரணமாக தான் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னார். இட் மீன்ஸ் இதோட வெளிப்பாடு அர்த்தம் என்ன தெரியுமா, மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆளும் அரசுக்கு தான், எம்பிஸ் அந்தளவுக்கு இருக்காங்க உள்ள. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் சேர்ந்து கொண்டு வந்தாலும் ஈஸியாக அந்த தீர்மானத்தை அப்படி காலி பண்ணிட்டு ஆளும் தரப்பால் போயிட முடியும். இந்த விஷயம் தனக்கு தெரிஞ்சு தான் அதை கொண்டு வந்திருக்கோன்னு டிஆர் பாலு அவர்கள் சொன்னாங்க. There is one person in our state. Sir, Assembly is in session. Chief Minister and all the ruling party, all party, the opposition, everybody in present. But before chanting national anthem, this man is going out, sir. Shame on the part of the governor who is ruling the state. It is not fair. So ESP brought back to the governor by the governor, and the home minister should take note of it. And governor should be condemned in all respects. Yes. Thank you, sir. Thank you very much. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே தான் பிரதமர் மோடி அவர்களும் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்பா பதிவு பண்ணியிருக்காருன்னா, அவைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலங்க. இந்த பிஜேபி எம்பிஸ்லாம் இருக்காங்களே, இவங்களையெல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் பேசினப்போ மோடி அவர்கள் என்ன சொன்னார், எங்களுக்கு தான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்? இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்குள்ள அவநம்பிக்கை இருக்குல்ல, இதை காட்டுற மாதிரி இருக்கு. இந்த அவநம்பிக்கையை சோதிக்கிறதுக்காக தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்திருக்காம இருக்கு அப்படின்னு சாட்டினாரு. இவ்வளோ கலைபுரங்களுக்கு மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்களே, ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காப்புலங்க. அந்த மனுஷன் கர்நாடகாவில் ஒரு பிரச்சாரத்தினப்ப மேடையில் பேச போயிட்டு மோடின்ற அந்த பேரை சார்ந்து பேச போயிட்டு ஒரு சமூகத்தையே ஒரு ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு 2 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கணும்னு சொல்லி பேசி இது பத்தாதுன்னு தகுதி நீக்கமும் பண்ணிட்டாங்க இவருமே எம்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாம் கடந்து இப்போ கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு வழியாக ஆசுவாசம் அடைஞ்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். திரும்பவும் எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு வந்தாருங்க. அவருக்கு என்ன வரவேற்புன்றீங்க, எல்லாரும் போயிட்டு வாழ்த்து மடையில் அவரை நனைய விட்டாங்க. இதுவாக நடந்துச்சு இப்போ நாடாளுமன்றத்தில். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்கள் நீங்கள் தான். ஏன்னா நான் கன்க்ளூஷனாக இந்த விஷயத்தில் எதை சொன்னாலும் எனக்கு ஒரு கட்சி சாய விழும். அதனால் நான் இதை உங்ககிட்ட ஓப்பனாக விட்டுறேன். இது வரைக்கும் நடந்தது சொல்லிட்டேன். இனிமேல் என்ன நடக்கணுன்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.